ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சாமி கும்பிட்டு இப்போ இன்றைக்கி சண்டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிஷப் டேடிக்கு லீவு, அதனால் சுற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போகலாம் ரிஷப் டேடி. எங்கள் ஊர் பெரிய சிவன் இது மீனாட்சி அம்மன் கோயில். சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சண்டே, ஸோ சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிஷப் டேடிக்கு லீவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் உட்காந்து ஒரே போரிங், அதனால் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இப்போ இருக்க வீடுக்கு முன்னாடி வந்து இந்த வீட்டில் இங்கே தான் நாங்கள் வாடகைக்கு இருந்தோம். இது லாட்ஜு. அதுக்கப்புறம் வீடாக சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ யாருமே இல்லை, இருக்காங்க. ஆனால் இது கேக்கு மேக் பண்ணுறது, மிக்சர் மேக் பண்ணுறது, அந்த மாதிரி. எப்படி மேலே வீட் இருக்கு, கீழே ஆஃபீஸ், இதை கேக், இதை வேறு ஆஃபீஸ் மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சண்டே அன்னைக்கு ஈவினிங் டைம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ரிஷப் டேடிகிட்ட சொன்னேன், இதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி பார்த்த இடம்லாம் திரும்ப போய் பார்க்கலாம், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா இருக்கும்போது நாங்கள் நிறைய இடத்துக்கு வண்டியில் போவோம். ஸோ இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தூத்துக்குடி ரோடுக்கு போவோம். பட் இது வந்து அப்போ வந்து கிளியராக இருந்துச்சு இந்த வழி. இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மண். நாங்களும் தெரியாமல் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டன் வரதுக்கு போதும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எடுத்துக்கிட்டு. இந்த சைடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்துச்சுன்னா செம்மையாக தண்ணி தேங்கி நிற்கும். தூத்துக்குடினாவே மழை வந்துச்சுன்னா அதிகமாக வந்து வெள்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஏரியா தான் நினைக்கிறேன். அதனால் ரொம்ப மண் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி கிளியராக இருந்துச்சு இந்த வழி, இப்போ செம்ம மண் பாருங்கள், வண்டி ஓட்டவே கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே வந்திருந்தோம், இந்த வழியாக போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வழியில் டயர் இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டயர் வண்டி முன்னாடி போகவே மாட்டேங்குது. ரிஷப் டேடி அது வரைக்கும் போயிட்டு மெனக்கட்டு இங்கே வந்து கொண்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. முதல்ல இங்கேருந்து போகிற வழி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் மழை வந்து இந்த மாதிரி மண்ணாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து வந்தோம் நாங்கள் பாருங்கள், வழி இருக்குது பாருங்கள். அங்கேருந்து வந்தோம், இது வரைக்கும் வண்டி போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வண்டி போகலை. இவர் ஓட்டிக்கிட்டு போயிட்டே தான் இருந்தார், அது வரைக்கும் போனார். அதுக்கு மேலே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரிட்டர்ன் வர வேண்டிய நிலமை வந்துருச்சு. ஸோ நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து இது தூத்துக்குடி ரோடு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தூத்துக்குடி ரோடு. எங்கேயாவது உட்காந்து vlog எடுக்கிற மாதிரியே இடம் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 5:30 மணி ஆகுது. வீட்டிலேருந்து லேட்டாக தான் கிளம்புறோம். ஒன்லி ஃபார்மிங் தான்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒரு அழகான கோயில். சூப்பர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிடுங்க ரிஷப் டாடி. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் வண்டி நிப்பாட்டிட்டு இறங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வடை வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அமைதியான ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி சத்தம் மட்டும் தான் கேட்கும். அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடத்துல தான் வீடு கட்டணும். வீடு கட்டி வாழணும்னு ஆசையாக இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் மரம், அந்த பக்கம் மரம், நடுவில் ரோடு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டாடி ரிஷப்பை தூக்கிட்டு வச்சுருக்காரு. வண்டி இங்கே நிற்கிது. ரிஷப்க்கு தண்ணி கொடுங்க. சூப்பர் இடம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நிறையா மரம் இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். இன்னைக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். தண்ணி நிறையா குடிச்சிட்டா ரிஷப். ஒரே தண்ணி தாகம் போல. பாருங்க குடி ரிஷப் குடி. மில்க் பிஸ்கெட்டு வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மில்க் பிக்கீஸ் சாப்பிடல, பிடிக்கல போல். குடி ரிஷப், நிறையா தண்ணி குடி. குடி குடி. ஆமாம் குடி 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 குடி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், புளிய மரத்துலேருந்து ஒரு இலை. புளியங்க பறிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மேலே இருக்குது. அதனால் இலை பறித்து நான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளையில புளியங்காய், அதுக்கப்புறம் அந்த இது கூட சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ஓகே வாங்க ரிஷப் டாடி போகலாம். போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அழகாக சூரியகாந்தி செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குக்கு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் ரிஷப்பை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்லாம் போட்டாங்க பாருங்கள், நைட் ஆக போகுது. भाई जाओ लेते कुछ. இரு பாப்பா, தம்பி வரான். தம்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் லைவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.